இந்த வீடியோல ப்ரொஃபஷனலான வெப்கேம் எப்படி உங்க மொபைலோட கனெக்ட் பண்றது அப்படிங்க பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்க பத்தியும் வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்த்தலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். அதான் மெக்கானிசம் காமிச்சோம் அப்படின்னா இது எங்க வேணாலும் நீங்க ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லாஜிடெக்கோட வெப்கேம். ஸோ இது ஒரு 4K கேம்னு சொல்லலாம். ரொம்பவே காஸ்ட்லியானதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வீடியோ கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4Kல எடுக்கவே எடுக்காது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 720 இல்லைனா 1080 இந்த பிக்சல் ரேஷியோவில் தான் இருக்கும். 4Kலாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனாலும் இவங்க 4K சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட்ஸு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கானது எல்லாமே இருக்குது. இது போத் பிசி அண்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப்க்கு யூஸ் பண்ண முடியும். இதோட ஃப்ரெண்டு தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த வகையான வெப்கேமை வந்து நம்ம எப்படி வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா கேபிள் தேவை, கூடவே ஒரு ஆப்பும் தேவை. இந்த டேட்டா கேபிள் விஷயத்துக்கு வருவோம். இந்த டேட்டா கேபிள் வந்து C to C இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்களும் C யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கேமுக்கும் பார்த்தீங்கன்னா C தான் தேவைப்படும். இல்லை நார்மலைஸ்டாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா USB to C தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு OTG அடாப்டர் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கேபிள்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்யறதுக்காக நான் ஒரு மைக்ரோ USB எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு இன்னும் டெஃபினட்டாக புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த C டைப் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜெக்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு USBக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணியும் வாங்கலாம். இல்லை நார்மலைஸ்டாக என்கிட்ட வந்து மொபைல் சார்ஜ் பண்ணும்போது கொடுத்தாங்களே அதுதான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த C டைப் கேபிள் வந்து இங்கே வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ண உடனே உங்களுக்கு அதர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து C டைப் இருக்கலாம், இல்லைனா USB இருக்கலாம். என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு OTG கேபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டாக வந்து அங்கேயோ இங்கேயோ ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த USBயோட கனெக்ட் பண்ணாலே போதுமானது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா OTGக்கான ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா USB கேம் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். வைஃபையோடையும் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூஸ் பண்ணாத மொபைல் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஜஸ்ட் நெட் ஃபெசிலிட்டி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இது ஒரு வெப் கேமாகவும் யூஸ் பண்ணலாம். நார்மலைஸ்டாக வீடியோ கால் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் ஒரு CCTV கேமராவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே உள்ளே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. பட் இந்த கேமரா ஒரு டேமேஜிங் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இது மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 4K சப்போர்ட் இருக்குது, நல்லா இருக்கும். கேமராவில் சின்ன ஒரு ஃபால்ட். அதனால் பார்த்தீங்கன்னா சிக்னல் எமிட்டார் இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளரியான ஒயிட் லைன்ஸ் வந்துட்டே போயிட்டுருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இதை வந்து ஜூமிங் ஆப்ஷன் ஆகட்டும், மற்ற வெப் கேமராஸில் பண்ண முடியாத ஃபீச்சர் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுமானது. கூடவே லாஜிடெக்கோட ஆப்பும் உங்கள்கிட்ட அஃபிஷியலாக இருக்கணும். ஆனால் லாஜிடெக்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பும் இல்லை, ஆப் ஸ்டோரில் தான் இருக்குது. iOS யூசர்ஸுக்கு அங்கே வந்து நல்ல ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறனால மற்ற ஃபீச்சர்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இவங்களோட அஃபிஷியலான ஆப்பை யூஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனை வந்து ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அது இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நார்மலைஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கும் இல்லையா? அந்த 16:9ங்கிற ஒரு ஃப்ரேம் ரேஷியோ இருக்கும் இல்லையா? அந்த ஃப்ரேம் ரேஷியோக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அப்போது எந்த ஆப்ஜெக்ட் வந்து அது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்டை சுற்றி கரெக்டாக வந்து நீங்கள் நகர்ந்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கும். இதிலேயே மூவபிள் கேம்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் வாங்கணும்னு தான் ஆசை. அதிலலாம் வீடியோ ஷூட் பண்ணோம்னு வச்சுங்களேன், நியர்லி சினிமேட்டிக்கான ஆப்ஷன் கிடைக்கும். இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த பிளரினஸ் எப்படி வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அதோட வீடியோ மேக் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.